ஹலோ, வெல்கம் டு திஷா கிச்சன். இன்றைக்கி மதியானம் எங்கள் வீட்டில் வெண்டைக்காய் சாம்பார் பார்க்கலாங்களா? வெண்டைக்காய் சாம்பாருக்கு வெண்டைக்காயை நல்லா நம்ம சுத்தமாக கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பருப்பை வேக வைக்க போகிறேங்க. குக்கரில் வைக்கல, நான் பாத்திரத்தில் தான் வைக்க போகிறேன். பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு ரெண்டுமே கலந்து தான் எடுத்திருக்கேன். இதனோட கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கலாங்க. இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பருப்பு முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளியும் அதனோட சேர்த்துக்கிறேன். பிள்ளைங்களுக்கு காலையிலே மதிய சாப்பாடும் சேர்த்தே கொடுத்து விட்டுட்டேன். அப்படிங்கிறதுனால இப்போ சாம்பார் வச்சேன் அப்படின்னா ஈவினிங் வந்தாங்கன்னா கொஞ்சம் சாப்பிடுவாங்க. இல்லை அப்படின்னா மீதம் சாம்பார் இருந்தால் அதை நைட்டுக்குமே பயன்படுத்திப்போங்க. வெண்டைக்காயுமே நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஊற வச்சுருக்கேங்க. அதையுமே கரைச்சி பருப்போடு சேர்த்துடலாம். குழம்பு மிளகாய் தூளுங்க, வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான். இதுவே தான் காரக்குழம்பு, புளிக்குழம்பு, வத்த குழம்பு, சாம்பார், பொரியல் எல்லாத்துக்கும் நான் இதை தான் பயன்படுத்துகிறேன். அதையுமே தேவையான அளவிற்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக வெட்டி வச்சுருக்க வெண்டைக்காயை நான் இன்றைக்கி எண்ணெயில் வதக்கிட்டு தான் போட போகிறேன். வெண்டைக்காய் சாம்பார் வைக்கும்போது மட்டுமே நீங்கள் வெண்டைக்காயை எண்ணெயில் வதக்குங்க. இல்லை வதக்க முடியல அப்படின்னா புளியை கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வெண்டைக்காயை சாம்பாரில் போட்டிங்க அப்படின்னா வெண்டைக்காய் பிரிஞ்சு போகாமல் பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் நல்லாயிருக்குங்க. இன்றைக்கி நான் வதக்கிட்டு தான் வெண்டைக்காயை சேர்க்க போகிறேன் குழம்போட. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பனி வரகரிசிங்க. வரகரிசியை விட பனி வரகுங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதே நேரம் நல்லா கொஞ்சம் ஹார்டாகவே இருக்குங்க. இந்த பனி வரகும் கொஞ்சம் நான் இப்போ வடிக்க போகிறேன். வெண்டைக்காயை வதக்கி குழம்போட சேர்த்துக்கலாம். குழம்பு பாத்திரம் பத்தலை, அதனால் பாத்திரத்தை கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். அதுக்குள்ளே அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு அப்பளப்பூவும் கொஞ்சம் பொரித்து எடுத்துக்கிறேன். அப்பளப்பூவை பொரிச்சிட்டு கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, வெங்காயம் போட்டு சாம்பாரை தாளித்து விட்டுடலாங்க. சாம்பார் தாளிக்க நல்லா பொடிசாக நறுக்கின சின்ன வெங்காயம் நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு நிறையாவே சேர்க்குறேங்க. வெங்காயம் பெரும்பாலும் தாளிக்கும் போது மட்டும்தான் பயன்படுத்துவேனே தவிர காய்கறி பருப்போடு சேர்த்து போடுறது இல்லைங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சாம்பாரை தாளிச்சிடலாம். சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்புமே சேர்த்தாச்சுங்க. அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி. அடுத்த பக்கத்தில் பனிவரகு அரிசி வெந்துக்கிட்டே இருக்குது. அதையுமே வடிச்சிடலாம் இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்தில். கிட்டத்தட்ட சமையல் முடிஞ்சிருச்சுங்க. பாருங்க, வரகரிசி இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். வெந்ததும் இதையுமே நம்ம வடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, எளிமையான மதிய சமையல் ரெடி. ஒரு வெண்டைக்காய் சாம்பார். வெண்டைக்காய் சாம்பார் அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எப்போதும் போல் மாங்காய் கொஞ்சோண்டு உப்பில் வெட்டி போட்டிருக்கேன். அடுத்ததாக அப்பளப்பூ. அப்பளப்பூமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதம், இது பனிவரகு அரிசி சாதம். பாருங்கள், நல்லா உதிராக பொலன்னு இருக்கும். இதில் உப்புமா செஞ்சாலுமே நல்லா இருக்குங்க. கொஞ்சமாக மாம்பழம், தயிர், கூடவே கொஞ்சோண்டு மிக்சர். அவ்வளோதாங்க, இன்றைய மதிய சமையல் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.